தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பொழுது, மலையாளிகள் அந்த மண்ணிலே மலையாளிகள் அதிகாரத்தில் இருந்த பொழுது, கன்னட தேசத்தை கன்னடர்கள் அந்த மண்ணில் அதிகாரத்தில் இருந்த பொழுது, 1956க்கு பிறகு கன்னடர்கள் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் பொழுது கன்னடர்களுக்குத்தான் எங்களுடைய இடஒதுக்கீடை கொடுக்க முடியும் என்று சட்டம் இயற்றிய பொழுது, தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட அருந்ததியர்கள் கன்னட தேசத்தில் இருக்கிறான், அங்கே அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது, ஆட்சி இருக்கிறது, இடஒதுக்கீடு இருக்கிறது. மலையாள தேசத்திலே இந்த பகடை என்று சொல்லுகிற சாதி, அருந்ததியர் என்று சொல்லுகிற சாதி, அந்த மலையாள தேசத்திலே அவன் அரசு ஊழியராக இருக்கிறான். கன்னட தேசத்திலே ஒரு தமிழனுக்கு வேலை வாய்ப்பு இருக்கிறதா? மலையாள தேசத்திலே ஒரு தமிழனுக்கு வேலை வாய்ப்பு இருக்கிறதா? தெலுங்கு தேசத்திலே ஒரு தமிழனுக்கு வேலை வாய்ப்பு இருக்கிறதா என்றே இல்லை. இந்த திராவிட அரசு வந்தேறு வடுக படையெடுப்புக்கு பிறகு இந்த மண்ணில் வீழ்த்தப்பட்ட தமிழர்களுக்கு எதிராக இந்த திராவிட அரசு சதி செய்கிறது. மாவீரர் சுந்தரலிங்கனால் மக்கள் இயக்கம் நடத்தும் தாய் தமிழகத்தில் அருந்ததியர்களுக்கு கொடுக்கப்பட்ட உள் ஒதுக்கீடு 3 விழுக்காடை அதை திரும்ப பெற வேண்டும் என்ற நோக்கோடு இந்த நெல்லை தேசத்திலே, இந்த மண்ணிலே தமிழர்களுக்கான இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு எதிராக சுந்தரலிங்கனார் மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர், என் தாய்க்கு மூத்த மகன், என் அண்ணன் மாரியப்ப பாண்டியன் அவர்களுடைய அழைப்பின் பேரில் ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் எதிராக இந்த அரங்கேற்றப்பட்ட இந்த அருந்ததியர்களுக்கான உள்ஒதுக்கீடு. என் அன்பான உறவுகளே, நேரங்கள் குறைவாக இருக்கிறது. 1956 மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட பொழுது அந்தந்த தேசிய இனங்கள் அந்த மண்ணிலே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றன. தெலுங்கு தேசத்திலே தெலுங்கர்கள் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருந்த பொழுது, மலையாளிகள் அந்த மண்ணிலே மலையாளிகள் அதிகாரத்தில் இருந்த பொழுது, கன்னட தேசத்தை கன்னடர்கள் அந்த மண்ணில் அதிகாரத்தில் இருந்த பொழுது, 1956க்கு பிறகு கன்னடர்கள் தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் பொழுது கன்னடர்களுக்குத்தான் எங்களுடைய இடஒதுக்கீடை கொடுக்க முடியும் என்று சட்டம் இயற்றிய பொழுது, மலையாளிகள் அந்த மண்ணிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்த போது, மலையாளிகள் தான் இந்த மண்ணை ஆள வேண்டும், அவர்கள் தான் அதிகாரத்தில் இருக்க வேண்டும் என்று மலையாளிகள் அந்த மண்ணில் ஆட்சி அதிகாரத்தில் அவர்கள் சட்ட வரைவை கொண்டு வந்த பொழுது, கன்னட தேசத்திலே கன்னடன் சொல்லுகிறான், இந்த மண்ணிலே கன்னடன் தான் அதிகாரத்திற்கு வர வேண்டும், அவன் தான் அரசு ஊழியராக இருக்க வேண்டும், அவன் கூவுகிறான். அந்த சட்ட வரைவு அங்கெல்லாம் சட்டம் இயற்றப்பட்ட பொழுது இந்த மண்ணிலே தமிழர் தேசத்திலே லட்சம் ஆண்டுகளுக்கு நீண்ட நெடிய வரலாற்று பெருமை கொண்ட தமிழர் என்ற தொன்மையான தேசிய இனத்தின் அடையாளம் இந்த மண்ணில் மட்டும்தான். என் அன்பான மக்களே, 1956க்கு முன்பு இயற்றப்பட்ட சட்டங்கள் எல்லாம் இங்குதான் இன்னும் நடைமுறைப்படுத்தப்படுகிறது. எங்கள் ஐயா வீரரசு சொன்னது போல, என் அண்ணன் மாரியப்ப பாண்டியன் இங்கு முன்பு பேசியது போல, வெள்ளக்காரன் இயற்றப்பட்ட சட்டம் தான் இங்கு நடைமுறையில் இருக்கிறது. அன்பான மக்களே, அப்ப காரணம் என்ன? அந்தந்த தேசிய இனங்கள் அந்த மண்ணில் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது இந்த மண்ணில் தான் இத்தனை பிழைகளுக்கு காரணமாக இருக்கிறது. ஐயா வீரரசு சொன்னது போல பட்டியல் பிரிவிலே என் அன்பான மக்களை 76 சாதி பிரிவு இருக்கிறது. 10க்கும் மேற்பட்ட பிரிவுக்கு அத்தனை பேரும் வந்து 70க்கும் மேற்பட்ட சாதி பிரிவுகள் தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவன்,
கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டவன், மலையாளியை தாய்மொழியாக கொண்டவன். என் அன்பான உறவுகளே, இந்த மண்ணில் தான் உள் ஒதுக்கீடு, எஸ்சி எஸ்டி பிரிவு, இந்த தாழ்த்தப்பட்ட பிரிவு என்பது தமிழர்களுக்கு எதிரான ஒரு சூழ்ச்சியும் தந்திரமும் கையாடப்பட்டு தமிழர்கள் இங்கே மழுங்கெடுக்கப்பட்டு இருக்கிறார்கள். என் அன்பான மக்களே, மழுங்கெடுக்கப்பட்டு இருக்கிறார்கள். தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட அருந்ததியர்கள் கன்னட தேசத்தில் இருக்கிறான். அங்கே அவனுக்கு அதிகாரம் இருக்கிறது, ஆட்சி இருக்கிறது, இடஒதுக்கீடு இருக்கிறது. மலையாள தேசத்திலே இந்த பகடை என்று சொல்லுகிற சாதி, அருந்ததியர் என்று சொல்லுகிற சாதி, அந்த மலையாள தேசத்திலே அவன் அரசு ஊழியராக இருக்கிறான். கன்னட தேசத்திலே இந்த தோட்டியாக சொல்லப்பட்ட சாதி, இந்த அருந்ததியராக சொல்லப்பட்ட சாதி, இந்த சாதிக்கு இடஒதுக்கீடு இருக்கிறது. என் அன்பான மக்களே, அரசு ஊழியராக அவன் வளபெறுகிறான். கன்னட தேசத்திலே ஒரு தமிழனுக்கு வேலை வாய்ப்பு இருக்கிறதா? மலையாள தேசத்திலே ஒரு தமிழனுக்கு வேலை வாய்ப்பு இருக்கிறதா? தெலுங்கு தேசத்திலே ஒரு தமிழனுக்கு வேலை வாய்ப்பு இருக்கிறதா என்றே இல்லை. 1956க்கு பிறகு அவர்களெல்லாம் சட்டம் இயற்றப்பட்ட பிறகு இந்த மண்ணிலே அந்த தேசிய இனங்கள், அந்தந்த தேசிய இனங்களுக்கு அதிகாரம் இருக்கும் பொழுது என் மண்ணிலே தமிழர் தேசத்திலே எவனை கேட்கிறார் எவனுக்கு 3% இடஒதுக்கீடு கொடுத்தா என்ற முழக்கத்தோடு தான் நாங்கள் இந்த நெல்லை மண்ணிலே நாங்கள் களமாடி கொண்டிருக்கிறோம். அன்பான உறவுகளே, களமாடி கொண்டிருக்கிறோம். அந்தந்த தேசிய இனங்கள் அதிகாரத்தில் இருக்கும் போது 158 நாடுகளுக்கு மேல பறந்து வாழும் தமிழர்களுக்கு அதிகாரம் இல்லாத பொழுது இந்த மண்ணில் எமக்கான அதிகாரத்தை பிரித்து கொடுப்பதற்கு அதிகாரம் கொடுத்தது எவன் என்பதுதான் எங்களுடைய கேள்வி. என் அன்பான மக்களே, எங்களுடைய கேள்வி. மத்திய அரசு கொடுக்கிறது 15 விழுக்காடு. அந்த மத்திய அரசு கொடுக்கக்கூடிய மலைவாழ் மக்களுக்கு 5 நிமிஷம், மலைவாழ் மக்களுக்கு 7%. இங்கே இருக்கிறது அதே தமிழக அரசு கொடுக்கிறார் 19% இடஒதுக்கீடு. அந்த 19% இடஒதுக்கீட்டில் என் அன்பான உறவுகளே 15 விழுக்காடு என்பது அந்த பட்டியல் பிரிவுள்ள 76 சாதிக்கும் அடங்கும். மீது 3 விழுக்காடு என்பது அருந்ததியர்களுக்கு உள்ஒதுக்கீடு. ஒரு விழுக்காடு என்பது அது மலைவாழ் மக்களுக்கு. என் அன்பான மக்களே, தெலுங்கை தாய்மொழியாக கொண்ட அந்த தெலுங்கர்களுக்கு, அந்த அருந்ததியர்களுக்கு, அந்த தோட்டிகளுக்கு 3 விழுக்காடு உள்ஒதுக்கீடு என்பது ஒட்டுமொத்தமாக தமிழர் மண்ணில் தமிழை தாய்மொழியாக கொண்ட இந்த மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அநீதி. அதை உடைத்தெறிய வேண்டும், அதை களைத்தெறிய வேண்டும். என் அன்பான உறவுகளே, அந்த 3 விழுக்காடு உள்பிரிவிலும் அருந்ததியர்களுக்கு இடஒதுக்கீடு உண்டு. இந்த 15 விழுக்காடிலும் இடஒதுக்கீடு உண்டு. பொதுக்கோட்டாவிலும் இடஒதுக்கீடு உண்டு. எவனோட சொத்தை எவனுக்கு பிரித்து கொடுப்பது? அருந்ததியர்கள் நாங்கள் மட்டையிலே கீழ்மட்டை, மூடையிலே கீழ்மூடை இருந்துட்டு போய் எங்களுக்கு அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனை இல்லை. நாங்கள் சொல்லுவது என் அன்பான உறவுகளே, இந்த திராவிட அரசு வந்தேறு வடுக படையெடுப்புக்கு பிறகு இந்த மண்ணில் வீழ்த்தப்பட்ட தமிழர்களுக்கு எதிராக இந்த திராவிட அரசு சதி செய்கிறது. நாங்கள் சொல்லுகிறோம், தனியாக அருந்ததியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுப்பதா எங்களுக்கு மாற்று கருத்து அல்ல. குடிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும். இந்த மண்ணில் சாதிக்கு ஒரு கணக்கெடுப்பு எடுத்து ஒட்டுமொத்த 100 விழுக்காடு இந்த மக்கள் தொகை அடிப்படையில் 100 விழுக்காடு அரசு அந்த அடிப்படையில் எமக்கான உரிமையை பிரித்து கொடுக்க வேண்டும் என்ற ஒற்றை நோக்கோடு சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தி தமிழர்களுக்கான இடஒதுக்கீடு நடத்தக்கூடிய அந்த வடுக படையெடுப்பால் துண்டாடப்பட்ட தமிழ் சாதி ஒன்று கூடி தமிழர்களுக்கான ஒரு அரசியலை கட்டியெழுப்போம். நன்றி, வணக்கம்.